கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் புதிய வார்த்தையோடு தேவ வார்த்தை உங்களை சந்திக்கிறது. யோபுக்கு எழுதின புத்தகம் 24 அதிகாரம் 4, 5 வசனங்கள். தேவனுடைய ரகசிய செயல் உங்கள் கூடாரத்தில் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கண்மையில் இருந்து எனக்காக எண்ணெய் நதி போல் வந்தது. அந்த செல்வ சீர் எப்போது இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார் என்று நான் வாழ்த்துகிறேன். இப்போ இன்னைக்குள்ள வார்த்தை, தேவனுடைய ரகசிய செயல் வல்லமை உங்க வீட்டுல வந்து தங்கி இருக்கு. அது என்ன? பஸ்கா ஆசரிக்கப்பட்ட டைம்ல ஒரு ரகசிய குறியீடு நிலைக்காலில் இருந்ததால் சங்கார தூதன் கடந்து போனான். அப்போ ஒரு ரகசிய குறியீடு, தேவனுடைய வல்லமை, தேவனே உங்க வீட்டுல தங்கும் போது அந்த வீட்டுல நஷ்டம் இல்லை, கஷ்டம் இல்லை, வியாதி இல்லை, துன்பம் இல்லை, கடன் இல்லை, மகிழ்ச்சி தங்கும், மனமகிழ்ச்சி பொங்கும், சந்தோஷம் நிறைவாயிருக்கும். சிம்பிள். எப்படி ஒரு ரகசிய செயல் உங்க வீட்டுல வரும்னு கேட்டீங்கன்னா, சகைவை தேடி போறார். அவன் நினைக்கல, அவன் சகையும் கத்தரை பார்க்க வந்து மேலே இருக்கு. அவன் கிட்ட வந்து சொன்னார், சகைவே கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரணும்னாரு. அந்த போன உடனே அந்த வீட்டுல சந்தோஷம் நிலவியதே. அதே போல பாருங்க, ஒரு ரகசிய செயலுங்க. சிங்க கபியில தானியல் சிங்க கபிக்குள்ள இருக்கிறான். அவன்கிட்ட வரும்போது என்ன அந்த ரகசிய செயல்? சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி அவனை விடுவித்த கர்த்தர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த தீச்சியுரைக்குள்ள ரகசிய செயல் ஒன்று வந்து பாருங்க. அப்ப பிரச்சனைக்குள்ள ரகசிய செயல் வரும், கர்த்தரே வருவார். பாருங்க, 4வது நாளின் சாயல் தேவதூதனை போல இருந்தது. தேவனாகவே நடமாடுகிறார். நல்ல இன்றைக்கு நல்ல ஒரு வார்த்தை உங்களை சந்தித்திருக்கிறது. ரகசிய செயல் உங்க இல்லத்துல. ஏன்னா சர்வ வல்லவரே அங்க தங்கி இருக்கிறார். உங்க பிள்ளைகளை சூழ்ந்திருப்பாங்க. உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். பிள்ளைகளுடைய சமாதானம் என்ன? படிப்பில் எக்ஸலண்டா இருப்பாங்க. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு உடனே உண்டாகும். படித்து முடித்து வேலை வாய்ப்பை பெற்ற பிள்ளைகளுக்கு குடும்பங்கள் கட்டப்படும். குடும்பம் கட்டப்பட்ட பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகள் உருவாகும். எனக்கு பிள்ளை இல்லை என்ற பாக்கியம் அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க முதிர் வயதிலும் கனி கொடுத்து புஷ்டியும் பசுமையுமாய் நோயின்றி வாழ கர்த்தர் அவருடைய ரகசிய செயல் உங்களை சூழ்ந்திருக்கும் என்று வாழ்த்துகிறேன். இந்த ரகசிய குறியீடு ஒவ்வொருடைய, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய இல்லத்திலும் தங்கட்டும். ஆண்டவர் அந்த வல்லமை விளங்கட்டும். ஆண்டவரே, தேவனிடத்தில் கிருபை பெற்ற பிள்ளைகள் உங்களோடு இருப்பதால் அவங்க வீட்டுல போய் உங்களை ஆசீர்வதித்து நன்மை செய்ய நல்ல பிதாவே. ஆமென்.